கிறிஸ்தியர்களுக்குள் மிகவும் பிரியமாக அறியப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் மாணவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு யாருக்கும் திருமையில் சமாதானம் உண்டாவதாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்க்கையை ஒரு நாளை கட்டி கொடுத்து அவருடைய உன்னதமான சத்தியங்களை நமக்கு ஒரு நாள் வெளிப்படுத்தி வருகிறார். ஆகவே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ரத்தனாலே அன்னவராக இயேசு கிறிஸ்து மூலமாக 1000 துதியும் சொற்களும் எடுத்துக்கொண்டு இது நம்ம பார்க்க போற பாடத்தின் தலைவர் தெரியுமா சகோதரமாக ஏழையின் வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறை பாடங்கள் என்ற தலைப்பின் கீழே நம்ம கவனிக்கலாம். இங்கிலீஷ்ல டைட்டில் கேட்டீங்கன்னா பிராக்டிகல் லெசன்ஸ் ஃப்ரம் தி லைஃப் ஆஃப் ஏழை. ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட நேரம் 3 மணி நேரம். ஆல்ரெடி 3 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளவு சீக்கிரமா இது ஒரு லென்த்தியான பாடம் தான், அதனால முடிந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடிக்குமோ சொல்லுக்குரிய சொல்லுங்க. ஏழையின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அந்த சம்பவத்தின் மூலமாக தேவனுடைய நம்மளுடைய என்ன பாடங்கள் நம்ம பண்ண பார்க்க போறோம். ஏழை அவருடைய பெயரட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்வானவன் அப்படிங்கிறதுதான் அவருடைய பெயரட்டம். அந்த பெயருக்கு தகுந்த போலதான் அவர் வகித்த பொறுப்புகளும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வான ஒரு பொறுப்பு. அதே மாதிரி இஸ்ரேல் தேசத்துல நியாயாதிபதியே தனியாக இருப்பாங்க, ஆசாரியர்கள் தனியாக இருப்பாங்க. ஆனா இந்த ஏழையை பார்க்கும்போது மட்டும்தான் ஆசாரியாகவும் இருப்பாரு, நியாயாதிபதியாகவும் இருப்பாரு. ஏழை எத்தனை வருஷம் நியாயாதிபதியா இஸ்ரேல் தேசத்துல ஜனங்களுக்கு நியாயம் வழங்கி கொண்டாரு பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வழங்கி கொண்டு வந்தார். 98 வயசு போது அவர் என்ன பண்ணா இந்த பூமியில உயிரோட வாழ்ந்தார். இந்த வாழ்ந்த நாட்கள்ல ஏழை மேல ஒரு பர்சனல் அலிகேஷன், அதாவது அவர் ஏதாவது தவறுக்குள்ள போன மாதிரியும் இல்ல ஜனங்களுக்கு தவறு இருந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கா, ஏதாவது பர்சனலா ஒரு விபச்சாரம் பண்ண மாதிரியோ இல்ல குற்றம் பண்ண மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? தனிப்பட்ட வாழ்க்கையில ஏழையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது ஒரு குற்றம் இருக்கா? எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஏன் தெரியுமா, அநேக நியாயங்களாகட்டும் அதே போல ஆதாரங்களாகட்டும் 10 எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, போக போக பாத்தீங்கன்னா ஒரு தவறுக்குள்ள கூட இருந்துருவாங்க. ஆனா ஏழையுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு வசனமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்க மேல எந்த ஒரு அலிகேஷனும் இல்ல. ஆனா இந்த தேவன் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் அந்த வசன பகுதியை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா மாறுபட்ட மாதிரி, என்ன ஏறி இவ்வளவு ஒரு விஷயம் தேவன் அந்த கோபம் அந்த உத்தரம் பார்த்தாலே தெரியும் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏறி மேல எப்படி இப்படி கொடுக்குறாங்க. வசனம் கூட வாசிக்கலாம் தகவலை சொல்றது சீக்கிரமாக வாசலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உனது சந்ததிகளை எல்லாம் அழிக்கின்ற காலம் வந்துவிட்டது, உன் குடும்பத்தில் உள்ள யாரும் முடிய வயது வரை வாழ மாட்டார்கள். உன் சந்ததி எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன். 32ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், ஆனால் உன் வீட்டில் மட்டும் தீமை ஏற்படுவதை காண்பார். எல்லாருக்குமே நன்மை இருக்கும், ஆனா உனக்கு மட்டும் நன்மை இருக்காது. அடுத்த வருஷம் 33ஆம் வசனம். நான் ஒருவரை மாத்திரம் அப்பறையனாக என் பணியிடத்தில் சேவை செய்ய பாதுகாப்பேன், அவர் முழுமை வரை வாழ்வான். அவர் கண்பாறை போகும் மட்டும் சக்தியெல்லாம் ஓய்வு மட்டும் வாழ்வான். உன் சந்ததிகள் எல்லோரும் வாழ நன்கு போவார்கள். அவன் சந்ததி எல்லாத்தையும் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, வாழ வெட்ட போறாங்க. அடுத்த வருஷம் 34ஆம் வசனம். இவைகள் உண்மையில் நிறைவேறும் என்பதற்கு ஒரு அடையாளம் காட்டுவேன், உனது மகள்களான ஓப்னியும் பினகாசும் ஒரே நாளில் மரித்து போவார்கள். உனக்கு கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் அது எப்படி நீ முடிவு செய்யலாம் பார்த்தீங்கன்னா, நீ சொந்த குமாரன், உன்னுடைய சொந்த குமாரன், நீ நேரிட்ட உன் அன்பு குமாரர்கள் ஓப்னி பினகாசு அவங்க சாக போறாங்க. அதுதான் உனக்கு என்ன பண்றாங்க, எச்சரிக்கை கொடுக்க போறாங்க. அதுதான் உனக்கு வந்து என்ன சொல்றது, அதுதான் அடையாளம். சரிங்களா? அடுத்த வருஷம் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றவாறு செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியை எழுப்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். இந்த வசனம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் உள்ளத்திற்கும் என் திட்டத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க ஒரு உண்மையான ஒரு ஆசனை எழுப்பப்படுகிறார் அப்படின்னு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏழை தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த ஒரு தவறும் இல்லை. அப்போ எத்தனை வருஷம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயபடியா இருந்துட்டார் பாத்தீங்கன்னா, நியாயம் வழங்கி கொண்ட வகைகள் பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் வாழ்ந்தாரு. அப்போ ஏழை தேவனுடைய உள்ளத்திற்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் ஏற்றவாறு செய்யலையா?
தேவனுடைய உள்ளத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் ஏற்றபடி நடக்கலாம். அப்போ தேவனுடைய பார்வையில ஏதோ ஒரு விஷயம் தவறா பட்டிருக்கு. தேவனுடைய பார்வையில ஏழு கிட்ட காணப்பட்ட தவறான குணலட்சணங்கள் என்ன? அது வரப்போகுது. அந்த தவறான குணலட்சணங்கள் என்ன? அதன் மூலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு என்னப்பா இல்லையா? நமக்கே கம்பெனி பண்ணணும். என்ன நம்ம யாரா புது சித்திகள் ராஜாக்களும் ஆச்சாரம் என அழைக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறது குறித்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்க போறோம். அவர் செய்த தவறுகளை பார்க்க போறோம். என்ன அவர் பண்ண தப்பு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தவறான ஒரு கண்ணோட்டம். ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கலாம். என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா அண்ணா இந்த ரெண்டு ஒரு காம்படிஷன். அண்ணா ரொம்ப மன வேதனை இல்லை, தன்னுடைய கஷ்டத்தினால என்ன பண்றாங்க, அநேக நிகழ்ச்சினால அங்க ஆலயத்துக்கு ஜப ஆலயத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய இறுதியில் உள்ள எல்லா விஷயம் தேவனத்துல ஊற்றி கொண்டிருக்கிறாங்க. அங்க யார் இருக்கிறாங்க? ஏழி அங்கிருந்து பார்த்துக்கிறாங்க. வருஷம் வரதானே, வருஷம் தவறாம அண்ணால் வந்து என்ன பண்றாங்க, வருஷத்துக்கு அந்த கூடாதுக்கு வர்றாங்க. இவர் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அண்ணா ஏன் வந்தாருங்கிற ஒரு இதை என்ன பண்ணா அவனால புரிந்து கொள்ள முடியல. அங்க என்ன பண்றாங்க, ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தம் போட்டு ஜபம் பண்ணல, அவங்க வாயால மட்டும் தேவனிடத்துல தனிமையில பேசிட்டு இருக்கும்போது இவர் ஏறி அங்கிருந்து பார்க்கும்போது என்ன ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தாங்க. பாத்தீங்கன்னா 12 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:12 மற்றும் 13 அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏழை அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அந்நாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுப்பேற்கிறாள் என்று ஏழி நினைத்து 1 சாமுவேல் 15 அதற்கு அண்ணாள் பிரதீபரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனத்திலேக்கமான ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாரிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊக்குவிக்கிறேன். நான் என்னுடைய இறுதிக்கு ஊக்குவிக்க நீங்க என்ன பண்றீங்க, வெறுத்திருக்கேன்னு சொல்லாதீங்க. நான் ஒரு மனக்கிழத்த போல ஒரு ஸ்திரீ, என்னுடைய இருதயத்துல உள்ள எல்லா விஷயத்தையும் நான் தேவத்துல மல்லாச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பேரையாளையும் மல்லாக என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் அடுத்தது 16 உங்களுடைய அடியாளில் பேரியாளின் மகளாக எல்லாரையும் மிகுதியான விசாரத்தினாலும் இளைஞத்தினாலும் இந்திய மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அண்ணால் தன்னுடைய இறுதியில் உள்ள எல்லா விதமான அந்த அவர் பட்ட மலைய அந்த பட்ட கஷ்டங்கள், அந்த அவமானங்கள், அந்த நிந்தையான பேச்சுகளை தாங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தேசத்துல மண்டாடிக்கும் போது ஏறி ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்த்தாங்க. பண்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு என்ன பாடம் பார்த்தீங்கன்னா, நம்ம எகிஷா போறோம், எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு புது சித்தி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரும் ஒரு சகோதரிக்கும் ஆப்போசிட்ல பார்க்கக்கூடிய ஒரு சகோதரி பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், என்ன ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும், தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கணுமா இல்ல எப்படி பார்க்கலாம், அந்த இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். அது புது சித்தியா தெரிந்த புத்தியுள்ள ஆவி இருந்தா மட்டும்தான் அந்த புது சித்தி சிந்தனைகளை என்ன பண்ண புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா மானச சிந்தனை இருந்து பார்க்கும்போது அது என்ன சிந்தனை இருந்தாலே தெரியாது. நிறைய விதமாக எழுதப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உலகத்திலிருந்து வரும், எக்ஸாக்ட் வரணும்னு சொல்லுங்க, ஏதோ ஒரு சிந்தனை வரும். வீட்டு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும், எல்லாரோட போராட்டம் கிளம்பி இங்கிலீஷ்ல வரும்போது இது யாரையா பார்த்து சோதரோட சொல்லலாம். நான் சொல்றது காமனான பாயிண்ட்தான், ரொம்ப டீப்பாக போக நேரம் இல்லை சரிங்களா. அப்போ சோதரம் சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா, ஏறி மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்துல பாரு வேணும்னே எனக்கு ஒரு சோதரங்களை சொல்லவில்லை, என்னை பார்த்து பேசாமலே போயிட்டு நம்ம தவறான கண்ணோட்டத்துல பார்க்கவே கூடாது. ஆனா அவங்க தன்னுடைய கஷ்டத்தை ஆழத்துல வந்து பிரேயர் பண்ணிக்கலாம் நினைச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது கேட்டீங்கன்னா, ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்க்கவே கூடாது. அநேக காரியங்களுக்கு ஒரு சிலர் நிறைய வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல சேர் போட்டு அமைதியாக உட்காந்துட்டே இருக்கும். என்ன நினைக்க கூடாதுன்னா, நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவர் பாதி பேசாம அப்படியே அப்படியே மாறாம முதல் உட்கார்ந்து பார்த்தா அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைப்புகள்
நம்ம மனசுக்குள்ள வர்றது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா அந்த சகோதரன் ஒரு சகோதரியோ தன் தாழ்மையினால எண்ணிக்க முடியாம இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கு. தவறான கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணுமா? அப்படி தவறான கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா என்ன சிந்தை? புது சிந்தை சிந்தனை இல்லை, அது மாற்றத்துடைய சிந்தை. இப்பேற்பட்ட சிந்தனையை நம்ம என்ன பண்ணக்கூடாது கேட்டீங்கன்னா உள்ள போகக்கூடாது. இந்த பாயிண்ட்ல ரொம்ப டீப்பாகவே கூட மேல என்ன பாயிண்ட் நம்ம போகணும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை தவறாக வழிநடத்து. இந்த பாயிண்ட் படிக்கும்போது, இந்த பாடமே படிக்கும்போது, இது நான் எடுக்கக்கூடிய பாடம் கிடையாது, மூப்பகை கொடுத்த தைரியம். இந்த பாடம் பர்சனலா எனக்கு படிக்கும் போது மற்றவங்களுக்கு இது எப்படி பிரயோஜனம் இருக்கா இருக்கு. பட் பர்சனலா இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு உதவினா இதை நான் சரியா கரெக்டா பண்ணணும். இனிமேலாவது நிறைய விஷயங்கள்ல மாற்றிக்கணும்னு நினைச்சு உண்மையா மற்றவங்களுக்கு இது எடுக்கிறனால எப்படி இருந்து தெரியல. ஆனா இது படிக்கும் போதுதான் ஓகே, நிறைய விஷயத்துல நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளை வளர்க்கும் விஷயத்துல நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய அடுத்த டிகிரி புது சிஷி ஓடுங்கிற அது விஷயங்கள் எல்லாம் கிளியரா பிள்ளைகள் வளர்ப்புக்கு நிறையவே இருக்காங்க. அந்த பாரம்பரிய அமைச்சர் ஃபுல்லா கூட படிக்க அத்தனை வேலைகள் இருக்கு. இவரு தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துட்டார் ஓப்பனிங் இவரோட ஆசாரியம் இல்லையா? அப்ப அந்த ஆசாரியம் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள பசங்களை எப்படி வளர்த்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 12 ஏலியின் குமாரர் பெரியாளின் மக்களால் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவராலையும் ஒரு வழியை திருத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூடுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து 14ஆம் வசனம் மற்றும் 15ஆம் வசனம். அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது கட்டியிலாவது சுட்டுவான். அந்த ஆயுதத்தில் வல்லமை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்வான். அப்படி அங்கே தீமோவிலே வருகிற இஸ்ரேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை நனைக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து வழியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பட்டி இறைச்சியை அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். 16ஆம் வசனம் 17ஆம் வசனங்கள். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தனித்து விடுக்கும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி இல்லை, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். அதனால் அந்த வாய்களின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். 22ஆம் வசனம். ஏனி மிகுந்த கிழவனாக இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரேலருக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சந்திக்கிறதை கேள்விப்பட்டு, அன்பு இருக்கிறது என்னடா தெரிஞ்ச வசனம் இதே திருப்பி வாசிக்கணும்னு சொல்லலாம். புதிதாக நிறைய தகவல் வந்ததுனால அந்த வசனத்தை வாசித்து அந்த வேண்டாம் சொன்னா கொஞ்சம் ஈஸியாக சொல்றதுக்காக அந்த வசனத்தை வாசிக்கணும். ஏழி ஒரு குமாரர்கள் ஓப்பன் கிழக்கு செய்கிற தவறு தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்கது. அதாவது தேவனுடைய நீதிக்கு மீறி ஒரு என்ன சொல்றது துணிகரமாக செய்யக்கூடிய பாவங்களை இந்த விபச்சாரம் இல்லையா? அங்க ஆசாரிப்பு கூடத்தில் வேலை செய்யற பெண்கள் விபச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜனங்கள் கொண்டு வரக்கூடிய பலிய இவர் என்ன பண்ணிட்டாரு? ஏன் என்ன பண்ணாரு? என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஆசாரியர் தன்னுடைய குழந்தைகளை என்ன பண்ணிருக்கோம் இல்லையா? ஏன்னா ஊருக்கே உபதேசம் பண்றாரு இல்லையா? ஊருக்கே கர்த்தரை பத்தி அறிவிக்கிற ஒரு ஆசாரியர் தன் குழந்தை கர்த்தர் அறியவில்லை. இதன் மூலமா நமக்கு என்ன பாடம்? நமக்கு என்ன பாடம்? ஒரு புது சித்தி அழைக்கப்பட்ட ஒரு சகோதரன் கல்வி நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம்? புது சித்தியின் கவர்ச்சிக்கு வளர்த்தோமா அல்லது உலக கவர்ச்சி? அதே புது சித்தியின் கவர்ச்சி சொன்னா நல்லது. புது சித்தியின் கவர்ச்சி தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை தரித்தவர்களாய் கிறிஸ்துவை முடித்தவர்களாய், அதுதான் அதுதான் புது சித்தியின் கவர்ச்சிங்கிறது. கிறிஸ்து மட்டும்தான் இல்லையா? உலக கவர்ச்சிங்கிறது
இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் வரும், சகல காரியங்களும் வரும். உலக ஆசைகள், இச்சைகள், எல்லா விதமான சந்தோஷங்கள் எல்லாமே அந்த விஷயத்துல வளர்த்தணுமா அல்லது ஒரு புது சித்திக்கு உண்டான கேரக்டர் நம்ம வளர்க்கணும். ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம அந்த குழந்தை வளர்ச்சிலிருந்து முடிவு வரை கொடுக்கணும். நம்ம சத்தியத்துக்குள்ள எப்படி வழிநடத்தணும், ஒரு ஸ்கூலுக்கு போனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தோமா, ஒரு காலேஜுக்கு போனா எப்படி இருக்கணும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தோமா, டெக்னிக்கா போனா எப்படி இருக்கணும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தோமா, ஒரு கன்வென்ஷன் வந்தா எப்படி இருக்கணும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தோமா. இது ரொம்ப நிறைவேறாத விஷயம் இல்ல. எல்லாரும் ஒரு சில விஷயத்துல தவறா செய்யணும். பெர்ஃபெக்டா 100 பண்ண முடியுமானா பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச சத்தியத்துல நம்ம என்ன பண்ணோம்னா வழி எடுத்துதா குடிக்கும். ஒரு கன்வென்ஷன் வந்தா எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோமா, தேவனோட நீதிக்கு கீழ்பட்டு எப்படி இருக்கணும் அந்த கீழ்பட்டு சொல்லி கொடுத்து வளர்த்தணுமா, அல்லது உலகத்தில் உள்ள ஞானத்தை வச்சு நம்ம வளர்க்கணும். இப்ப பாருங்க, கன்வென்ஷன் எல்லா குழந்தையோட படிச்சிருக்கோம், எப்படி இருக்கு பிள்ளையோட படிச்சிருக்கோம், அமைதியா இருக்கா, நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, ஹாப்பியா இருக்கா, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? பிள்ளைகளால டிஸ்டர்பன்ஸ் வராது, கண்டிப்பா அவங்களால வராது. பட் எனக்கு என்ன சத்தம் கேட்கும் போது நிறைய விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு இருக்கிற ஒரு சண்டை கிளாஸ் இருக்காங்க, சண்டை கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. பின்னாடி பேக்ரவுண்ட்ல எத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யார் சப்போர்ட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் அவங்க போய் விட்டுறோம். அவங்க காலையிலிருந்து நைட்டு முடிய எத்தனை விஷயங்கள் அவங்க வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க தெரியுமா? நமக்கு கன்வென்ஷன் காலையில் இருந்தோம்னா ஃபுல்லா உட்காந்துக்கிறோம், பின்னாடி என்ன நடக்கவே தெரியாது. ஆனா நம்ம ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டே பிரதர் அவங்க போராடுறது தைரியத்தில் போறாங்க. அதே பேரண்ட்ஸ் அவங்க நடத்த மாட்டேங்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, 2 நேரத்தை மட்டும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ நினைச்சு பாருங்க, அப்புறம் குழந்தைகளை பார்க்கும்போது எத்தனை விஷயத்துல டார்கெட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஒரு நாள் கன்வென்ஷன்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம போய் எங்க பார்த்தோம்னா, அப்ப அவங்க வர கஷ்டத்துக்காக நான் சொல்ல வரல, அந்த பிள்ளைகள் வளர்ப்ப நாம சொல்லி நாம கையில எடுத்து ஒரு கன்வென்ஷன் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அது எப்படி இருக்கணும் தானே? அடுத்தவங்களுக்கு அந்த பேர்டே இருக்காது இல்லையா? அப்போ ஒரு புது சிட்டி குழந்தைகள் பார்க்கும்போது தனியா எப்படி உலகத்துல ஒரு பிள்ளை இருக்கு, அது வந்து வச்சுக்கோங்க, அந்த உலகத்தின் பிள்ளையை பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரு புது சிட்டியின் வளர்ச்சி எப்படி இருக்கு, 2 கம்பேரிசன் பண்ணா எப்படி இருக்கணும், வித்தியாசங்கள் எப்படி தெரியணும். எல்லாமே தான் தோட்டத்திலிருந்து நம்ம வச்சிருக்கோம். எல்லாமே அவங்க நல்ல விருப்பம் வச்சிருக்காங்க, நல்ல லேப்டாப் வச்சிருக்காங்க, நல்ல ஆடம்பரமான ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? தப்பு இல்லை, எல்லாருமே தான். இது ஒன்றும் டைரக்ட் விஷயம் இல்லை. எல்லாமே நம்ம எப்படி ட்ரெஸ் பண்றோம், எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்குறோம், நல்ல காஸ்ட்லியாக நம்ம வாங்கி கொடுக்க பண்றோம். அதாவது தனியார் இருக்கா அவங்க அதுக்காக நம்ம ட்ரெஸ் வந்து ரொம்ப பழைய ட்ரெஸ் கிளீன் ட்ரெஸ் போடுறது கிடையாது. அந்த குருசின் குழந்தைகள் எப்படி தனியா அந்த பயல் பார்த்தாச்சு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சாப்பாடு அதே குழந்தைகள் கமெண்ட் பண்ணி ஞாபகம் தான் எனக்கே அது போயிட்டு சொல்ல. அப்போ தம்பிங்க என்ன தம்பிக்கா சாப்பாடு அங்கிள் சாப்பாடு முக்கியம், ரொம்ப அது ஃபீல் பண்ண விஷயம். நம்ம என்ன சொன்னோம், நிக்கவே முடியல, சாப்பாடு நிக்க டைம் ஆச்சு சாப்பாடு போடல. அந்த பையன் சொன்னது எனக்கு இளையற்றவர் ரொம்ப அங்கிள் சாப்பாடு முக்கியம், அன்னைக்கு தான் முக்கியம், அந்த ரெண்டர்ஷிப் தான் முக்கியம். அது உண்மையிலே அந்த அன்பு நம்பி வார்த்தைகள் நல்லாவே ஒரு புதுசு நல்லாவே வளர்ந்துருக்குங்கிறது பார்த்தாலே அந்த மாதிரி வளர்க்க வேண்டிய விஷயத்துல பிள்ளைகள் வந்து வளர்க்கணும். ஒருவேளை நம்ம நூற்றவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள்ல நம்ம 5 to 9 வார்த்தை ஒரு வீட்டை திருடுகிறதாய், ஒழுக்கம் கேட்டதாய், தேவையின்றி குறிப்பிடுகின்றதாய் அல்லது சாதனம் ஏற்படுத்துகின்றதாய் இருக்கும் மகன் கிறிஸ்தவ பெற்றோர் இப்படியாக தொடர அனுமதிக்க கூடாது. இதை எப்படியேனும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கிறிஸ்தவ
பெற்றோர்கள் கடமைப்பட்டிருக்கின்றனர். ஒரு பிள்ளை திருடுகின்றதாய், ஒழுக்கம் கெட்டதாய், தேவையின்றி கொடுக்கின்றதாய் அல்லது பாதகம் இருக்கிறதாய் இருக்கலாம், அப்படி விட்டுறதில்லை. அவங்க ஒரு சில கண்டிப்புகளை கொண்டு வரணுமா? அந்த தேவத நீதிக்கு கீழ்பட்டு இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ண முடியும்னா அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும், அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். கட்டுப்பாடு கொண்டோம்னா நீங்க லைஃப் தப்பாக்கூடாது, அவங்க அடக்குமுறை கொண்டு வரணும், அன்புலே சொல்லலாம். ஆனா ஒரு சில கண்டிப்புகளை நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இந்த மாதிரி ஒழுக்கங்கள் தேவனுடைய நீதி பத்தி சொல்லிக் கொடுக்கிறதா. இன்னைக்கு அந்த ஏரியோட பக்கம் வந்துச்சு அது பண்ணலாம் வந்துட்டு நமக்கு எல்லா விதமான சக்திகள் இருக்குது. நாம் ஒரு புது சக்தியின் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம். அந்த நீதிக்கு உட்பட்டு இருக்கா? எல்லாத்துக்குமே நீதி இருக்கு. எனக்கு நமக்கு நீதி போயிட்டு கல்விகாலத்துல எலெக்ஷன் பத்தி தான் நீதி போயிட்டு இருக்கோம். ஆனா எப்படிச்சா இருந்து நம்ம பிள்ளைகள் வீட்டிலும் சரி ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல நாம தேவனுடைய நீதியை கரெக்டா ஃபாலோ பண்ணா கரெக்டாக சொல்ற நம்முடைய பிள்ளைகள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணணும். இது இந்த மாதிரி நான் ரொம்ப உணர்ந்து நாம கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா 100% நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து அந்த நீதிய ஏறி அந்த நீதி ஃபாலோ பண்ண மாதிரி எப்படின்னு தெரியல. அந்த பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விஷயத்துல விடப்பட்டாங்கன்னா புது சிருஷ்டிகள் நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளும் தேவ நீதிக்கு உட்பட்டு வளர்க்கணும்னா ஒரு புது சிருஷ்டி அப்படியே தனியா தெளிவாக இந்த பாயிண்ட். அடுத்தது என்ன தவறு செஞ்சா பாத்தீங்கன்னா என் குமாரரை நேசித்தது ரொம்ப நேசித்தார் இல்லையா? பாத்தீங்களா? 2 என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உடைப்பானே. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டபடிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே என்கிறார். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரை மதிப்பானே. என்னோட நீ யார் அதிகமாக அங்கீகரித்த உன்னுடைய குமாரர்கள். அடுத்த வருஷம் மாற்றிக்கலாம் பாருங்க. 1 ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லுகிறதும் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசத்தை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ அடக்குமுறை பண்ற மாதிரி தேவனுல என்ன மட்டும்தான் தெரிவிக்கணும், பக்தி எனக்கு தான் இடம் இருக்கணும். ஏதோ அடக்குமுறை பண்ற மாதிரி இருக்கா? அது அடக்குமுறையா? இல்ல. நாம தேவனை காரணம்னா தேவனை பக்தி வச்சோம்னா என்ன கிடைக்கும்னா நம்ம பிள்ளைகளை வளர்த்துறது நம்ம சுய வளர்த்துறது எல்லா விதமான சகலத்தையும் அவரிடம் உள்ளவர்னா நேர்த்தியவர் அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால நமக்கு அந்த கைடன்ஸ் கொடுத்து அவர் கரெக்டா வளர்த்துவார். நம்ம தேவனை சாராம இருந்தோம்னா ஒரு கைடன்ஸுமே ஏன் என்ன பண்ணிக்கணும்? இந்த மாதிரி தவறி பண்ணாங்க என்ன பண்ணிக்கணும்? ஆசாரியிலிருந்து தொட்டையை விட்டுருக்கலாம். ஏன்னா அந்த ஆசாரி கூட அந்த ஒரு பரிசுத்தத்தை அவர் காத்திருக்கலாம். நீ என் பையனே இல்லைன்னு சொல்லிக்கலாம். தேவன் என்ன பண்ணிருப்பாரு? பசங்களே இல்லை எனக்கு இனிமேல் அறிவிச்சிருக்கலாம். ஏன்னா அவருக்கு இல்லாத அதிகாரமா அந்த அதிகாரத்துக்கு அது என்ன பண்ணிருக்கலாம்? ஆசிரியர் தவறி விட்டுட்டு நீ என் பையனே இல்லை தவறி கொடுக்கலாம். அந்த நீதியை காப்பாற்றிருக்கலாம். அவர் என்ன பண்றாரு? ரொம்பவும் அந்த பைபிள் நம்ம வாசிக்கலாம். இங்கு தேவபக்தியால் இருந்தும் தனது குடும்பத்திற்குரிய தலைவர் என்ற நிலையில் குறைவுடன் இருக்கும் மனிதனை பார்க்கின்றோம். இவருடைய வீட்டின் தலைவராக தனது பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் பயிற்றுவித்திருக்க வேண்டும். அவர்களை இவர் நீதியில் பயிற்றுவித்திருக்க வேண்டும். இல்லையில் இவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களில் இருந்து தள்ளப்பட்டு நியாயம் வழங்குபவராகிய இவரால் செலுத்தப்படும் செயல்படுத்த முடிகின்ற குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுக்குள் இவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். இவர் என்ன பண்ணிக்கலாம்? அது விலைக்கு இருக்கணும். நான் பிள்ளையே என்ன பண்ணிக்கலாம்? தாராளமா சொல்லிட்டு அந்த அதிகாரம் எனக்கு இருந்து ஆனா இதை வெளில பண்ணார். குமாரனை ரொம்ப நேசித்ததுனால அவர் அந்த காரியத்துக்கு உள்ள போகல. ஒருவேளை இந்த தப்பு ஏழி பசங்க பண்ணாம அந்த ஜனங்களை வேற என்ன பண்ணிக்கலாம்? வாசிக்கலாம்
ஒருவேளை இந்த பொல்லாத செய்கைக்காரர்கள் ஏலியின் சொந்த குடும்பத்தாராக இல்லாதிருந்திருப்பார்களானால் சந்தேகத்திற்கு இடமின்றி ஏலி நியாயாதிபதி எனும் தனக்குரிய அதிகாரத்தின்படி இவர்களிடத்தில் செயல்பட்டிருந்திருப்பார். அந்த நியாயாதிபதிகளை அந்த ரோட அந்த நெட்வொர்க் அந்த அதிகாரத்துல கரெக்டா கையெழுத்திருப்பார், கரெக்டா ஜட்மெண்ட் கொடுப்பாரு. தேவனுடைய நீதி பிரகாரம் என்ன பண்ணிப்பாரு, கரெக்டா செயல்பட்டிருப்பார். தான் குழந்தைகள் என்பதால் எழுதப்பட்டது அதிகமாக பார்க்க வைத்ததால என்ன பண்றாரு, கண்டிப்பாக முடித்தார். இது மூலியமாக நமக்கு என்ன பாடம்? நீதினா எல்லாருக்குமே வரலாம். கரெக்டா சொல்றாரு. நீதி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும்னா நாம செஞ்சிருக்கணும், நம்ம பிள்ளைகள் மாதிரி வளர்த்திருக்கணும். எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நாமும் செஞ்சிருக்கணும். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எந்த விஷயம் வச்சாலும் சரி, பிள்ளைகளாலும் சரி, மனைவியாலும் சரி, சொந்த பந்தம் எதை வச்சாலும் சரி, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை மட்டும்தான் வைக்கணும். நீ எதை வச்சாலும் என்ன ரொம்பவும் அன்பா இருக்கு இல்லையா? மத்திய 19:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறார் எனக்கு பாத்திரம் அல்ல, மகளையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறார் எனக்கு பாத்திரம் அல்ல. என்னிலும் அதிகமாக நேசிக்கிறோம் எனக்கு பாத்திரம் அல்ல. அதாவது பிள்ளைகளை நம்ம பாத்திரம் இருக்கிறாங்க சொல்லுங்க, பிள்ளைகளை அதிகமா அன்பு செலுத்தணும். ஆனால் அந்த நீதியோடு இருக்கக்கூடிய அன்பு எப்படி நம்ம சொல்லணும், பிள்ளைகளை எப்படி கையாள வேண்டும், இதுல அதிகமான ஒரு பாடங்கள் நல்லா இருக்கு. எப்படி அவங்க இருக்கணும், அன்பா அரவணைச்சு எப்படி கொண்டு போவது கீழே அந்த பிரகாரமாக நம்ம என்ன பண்ணணும், நீதியில பயிற்சிக்கணும். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணணும், தேவனை வைக்கணும். நம்ம மற்றது எல்லாமே செகண்ட் போடுறோம். அதுக்கப்புறமா தான் நமக்கு உள்ள பரிசுத்த ஆவி அவருடைய ஜெயம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது என்ன தவறு செஞ்சாரு அப்படின்னா, ஏரி எச்சரிப்ப மீறிகள். ஏரிக்கு எத்தனை விதமான எச்சரிப்பு கொடுத்தார் தேவன். தேவனுடைய மனுஷன் நாடி சொல்ற அப்படி. அதுக்கப்புறமா ஜனங்களா உங்க பசங்க பண்ண தப்பு இறந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சாமுவேல் மூலியமாக என்ன பண்ண எச்சரிப்பு கொடுத்தாரு. இவர் எச்சரிப்பை கேட்டாரா, என்ன பண்ணாரு? ஒரு சில 27 தேவனுடைய மனுஷன் ஒரு 7 எடுத்துட்டு வந்து அது மட்டும் எடுத்துக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் தேவனுடைய மனுஷன் சொல்றாங்க. அதுக்காக ஒரு சில 2 அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என்ன சொல்ல எப்படி சொல்றாருன்னா, எப்படி கம்மி பண்றாருன்னா, என்னப்பா உங்க பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்காராமா, உண்மையா இந்த மாதிரிதான் அது இருக்கு. எப்படி சொல்லிக்கணும் அந்த கண்டிப்பா அது நீதிய தவறும் போது இந்த மாதிரி சொல்லிக்கணும். சும்மா அசால்ட்டா அந்த அன்பில் இருந்த மாதிரி சும்மா மேலோட்டமா எச்சரிக்கை கொடுத்துட்டு விட்டார். 1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது சொல்லிக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவர் மேல் அந்நாளிலே வரப்படுவேன், அதை தொடரவும் அதை முடிக்கவும் போகிறேன். எச்சரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நிறுவனம் கேட்கல. 3ஆவதா சாமுவேல் மூலியமாக ஜட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஜட்மெண்ட்னா, இனிமேல் இந்த ஆசாரிய ஊழியம் என்னுடைய முடிஞ்ச நம்முடைய பிள்ளைகளை ஏழுடைய பிள்ளைகளை சரியா வளர்த்தாங்க. அவர் என்ன பர்சனல் கேரக்டர் நல்லா இருந்தா கூட அவர் மேல எந்த ஒரு தவறுமே இல்லாத போதிலும் அவர் என்ன பண்றாங்க, இதோட இந்த ஆசாரிய ஊழியர்கள் முடிஞ்சு போச்சு இல்லையா, அந்த குடும்பமே வீணா போச்சு. அந்த எச்சரிப்பை ஒழுக்கமா கேட்டுருந்தாருன்னா என்ன ஆயிடும், கண்டிப்பா ஒன்னா எச்சரிக்கை வரும்போது இவர் என்ன பண்ணிருக்கா, தேவனத்துல போய் கேட்டுக்குவா இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட கோபம் நீ என்ன பண்ணாலும் நீ பரிசெலுத்தினா கூட எதுவும் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு தேவனுடைய கோபம். ஏன்னா இது ஆசாரியன் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பிள்ளைகளை சரியா வளர்த்தாதனால தேவன் ஒரு ஜட்மெண்ட். இது மூலியமா நமக்கு என்ன தோணும்,
நமக்கு என்ன பாடம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எதிர்ப்பு நமக்கு வேண்டாம். எதிர்மொழியில எதிர்ப்பு வரும். சத்தியத்தின் மூலமாக நிறைய எதிர்ப்பு பாடங்கள் நமக்கு வரும் இல்லையா? எக்ஸிக்யூட்டிவ்ல வரும். சத்தியம் மூலியமா எதிர்ப்பு கரெக்டா கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம நினைச்சிட்டு போறோம், நம்ம தெரியும், ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும்போது அந்த சப்ஜெக்ட கரெக்டா தேவன் பேசுறாரு. அப்ப தேவன் பேசணும்னா என்ன கேட்டகரி நம்ம விட்டுருக்கணும்? தேவன் நீதி மூலம் நம்ம கீழ்படுத்திக்கணும். அந்த தெரிந்த புத்தியுள்ள ஆரையில அந்த ஸ்பிரிட்டோட உட்கார்ந்து கேட்டா மட்டும்தான் தேவன் கரெக்டா பேசுறாரு. இல்லன்னா தேவன் பேசுறது நம்ம கேட்கணும். இல்லையா? எப்ப புரிஞ்சுட்டாரு? எப்ப புரிஞ்சுட்டாரு? ஞானத்தின் மூலியமா வரும்போது என்ன பண்ணாரு? கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு கூட தான் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்துட்டாலே இதுல உங்களுக்குள்ள ஏன் கூட கிடையாது. அதான் வீட்டோட இது நமக்குள்ள ஏன் கூட. ஆனா எக்ஸிக்யூட்டிவ்ல உள்ள வந்துட்டோம்னா ஒரு சகோதரனுக்கு காவலாளி சொல்றோமே, அந்த சகோதரை உலகத்துக்கு நம்ம சேர்த்தா காவலாளி. ஏன்னா அந்த உலகத்துல இல்ல வரல. ஏதாவது சகோதரன் உள்ள போகும்போது அதை பார்த்து நீங்க போனீங்க சொல்லுங்க, சும்மா என்ன ஆகுதுங்களா? அந்த சகோதரர் ஒரு சகோதரிகளை அன்பு எச்சரிக்கை நம்ம கருத்து போவது கிடையாது. ஆனா பிள்ளைகள் செய்யக்கூடிய தப்ப நாம சுட்டி காட்டணும், அந்த பெற்றோர்களை சொல்லணும். அப்பதான் உண்மையான அன்பு இருக்கு. சகோதரி காவலாளி சொல்றே, அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து நீங்க காவலாளி. அந்த எதிர்ப்பு அவரை நீங்க இருக்கோங்களே, தேவன் எப்படி இருப்பாரு? ஜென்மம் கொடுப்பாரு. எப்படி புரிய வைப்பாரு தெரியுமா? மஞ்சள் நறுக்கு போட்டு புரிய வைப்பாரு. அப்போ புரிய வைக்கும் போதுதான் இந்த சகோதரன் நாளை எதிர்ப்பு கொடுத்தாரு. நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி எதிர்ப்பு அநேக சத்திய வாயில நமக்கு கிடைக்குது. கேட்டு நாம ஏறி மாதிரி அப்படியே அல்லாத நம்ம என்ன நம்ம பிள்ளைகளை செய்ய வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம போயிடுவோம். இதெல்லாம் நெகட்டிவா பார்த்தோம், பாசிட்டிவோட பயந்து ஏரியான அறிஞர் இந்த ரீபென்ஸ் இந்த கண்ணோட்டத்தில் அவர் மூத்த தலைவர் எழுதியிருக்காரு. அநேக ரீபென்ஸ்ல வேற விதமான ஒரு கண்ணோட்டத்துல எழுதியிருக்காரு. அதே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் அவருடைய அந்த இன்டென்ஷன் இதுல ஒரு பாயிண்ட் கீழ்ப்படுத்தி எழுதியிருக்காரு. அது கூட வாசிக்கலாம். பிள்ளையாகிய சாமியின் வழியாக தேவன் தன்னிடம் பேசுவதன் மூலம் தேவன் தன்னை புறக்கணிக்கின்றார் என்று புரிந்து கொண்ட காரியமானது கோபத்தை மூட்டுவதற்குரிய பெருமையின் ஆவியை தூண்டிவிடுவதற்கு போதுமான காரணமாக இருந்திருக்கும். ஆனால் ஏழையின் நடத்திலோ அவருடைய இருதயம் மென்மையாக இருப்பதை காட்டுகின்றது. கர்த்தர் தன்னிடம் தெரிவித்ததை சாமுவேல் தெரிவித்த போது ஏழி அவர் கர்த்தர் அவர் தனது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இது கர்த்தருடைய நியாயத்திற்கு இது நிச்சயமாக சரியானதும் நிச்சயமாக நல்லதும் தான். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஒருவேளை என்னுடைய சொந்த குடும்பத்திற்கு அழிவு வருவதாகவும் ஒருவேளை ஆசிரியத்துவத்திலிருந்து என்னுடைய குடும்பம் தள்ளப்படுவதாகவும் இருப்பினும் கர்த்தர் தன்னுடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று கூறினார். கர்த்தர் அவருடைய பார்வைக்கு கருமையானவர். ஏன்னா அப்படியே ரெண்டு போது தேவன் ஜட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன பண்றாரு? ஜட்மெண்ட் கொடுக்க போறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்றாரு? முற்றிலுமாக கீழ்படுத்தார். நான் தவறிட்ட தேவனோட நீதி என்ன நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கு. தவறு பண்ணிட்டோம், திருத்திக்க முடியாது. இப்ப பண்ணாலும் தேவன் ஏற்க மாட்டாரு தெரிஞ்சு போச்சு. தேவன் ஏழைகிட்ட பேசாத போதே தெரிஞ்சு போச்சு. சாமிகிட்ட போகும்போது தேவன் தன்னுடைய நீதியை இருக்கிறார். இவ்வார்த்தைகள் முழுமையாக கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுப்பதற்கு ஒரு அருமையான உதாரணமாக காணப்படுகின்றது. ஏழி ஒருவேளை சில விஷயங்களில் பலவீனராய் காணப்பட்டாலும் கூட வேறு விஷயங்களில் பலமாய் காணப்படுகின்றார். அதாவது அவருடைய தாழ்மையிலும் கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுப்பதிலும் பலமாய் காணப்படுகின்றார். மற்ற விஷயத்திலே அந்த பாத்தீங்கன்னா ஒரு புறமை கொண்டு வந்து என்னன்னா நான் ஒரு ஆசாரியம் இது ஸ்டாண்டர்ட் சின்ன பையன் தேவன் அவசியமா சொல்லிருக்காரு. கொஞ்சம் கூட ஏற்றமே இல்லை. நான் எத்தனை ஊழியம் பண்ணேன், நான் எத்தனை ஜனங்களை நியாயம் செய்திருக்கேன், எத்தனை விதமான ஊழியர்கள் நான் செஞ்சிருக்கேன், அர்ப்பணிப்பு எத்தனை அனுபவம் பண்ணிருக்கேன். தேவன் என்கிட்ட பேசாம இந்த கூப்பிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. அந்த பெருமை வந்துக்கணும். அந்த பெருமை வந்து பதிலாக என்ன வந்து பாத்தீங்கன்னா யாருமே நினைக்க தேவன் தெரியும். அவரு நீதி செலுத்தக்கூடிய தேவன்
அந்த நீதியில பிறகாதவர் அவர் என்ன பண்ண போறாரு? ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்க. ஹம்பிள் இருந்தா அவர் என்ன பண்றாரு? முற்றிலுமாக தாழ்த்திட்டு இதன் மூலமாக எனக்கு ஆசாரிய கிடைக்காதையும் பரவாயில்ல, இதன் மூலமாக மரணம் இருந்தாலும் பரவாயில்ல, ஹம்பிளா என்ன பண்றாங்க? இது மூலமா நமக்கு என்ன பாடம்? தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நமக்கு இதன் மூலமா என்ன பாடம்? தாழ்மையா எப்பேற்பட்ட விஷயங்கள் நமக்கு சூழ்ந்தாலும் சரி, ஏதோ விஷயத்துல பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய விஷயங்களும் சரி, குடும்ப விஷயமாலும் சரி, விஷயமாலும் சரி, எந்த விஷயத்திலும் நடந்தாலும் சரி, தவறுகள் இருக்கத்தான் செய்யும். என்ன பண்ணலாம்? மனத்தாழ்மையா தேவனத்துல கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டோம்னா நாம கற்றுக்கலாம். மீறி அசல்ட்ட விட்டோம்னா தேவனுடைய பார்வைக்கு அது சரியான கருத்து. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைப்பட்டால் உயர்த்துவார். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் எத்திக்கிற சிங்கம் போல் எவ்வளவு விழுங்கலாமோ என்று வகைகளை சுற்றி திரிகிறார். அதாவது சாத்தானுக்கு ஒரு புது சிருஷ்டியை வீட்டிலிருந்து சில பேர் ரொம்ப கடினமா இருந்தா ரொம்ப கஷ்டம். அவன் எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கும் போது நிறைய யுக்திகளை கையாளுவான். அதுல ஒரு யுக்தி தான் பசங்களை வழிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம். ஈஸியா டேக்கிள் பண்ணிடுவான். அவங்க முடிவு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அந்த புது சிருஷ்டியை நிறைவேறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பான். புது சிருஷ்டி ஒரு போடும் தோன்று போயிட வேண்டாம். ஏன்னா நம் பக்கத்தில் இருப்பது யாரு? தேவன் கிறிஸ்து. நம்ம சார்ந்து இருக்கும் போது அதையெல்லாம் மேற்கொள்ளலாம். நாம சார்ந்து இல்லைன்னா, தேவனை சார்ந்து இல்லைன்னா, கிறிஸ்துவ சார்ந்து இல்லைன்னா நாம என்ன பண்ண முடியாது? அந்த நன்மையிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. ஏன் தன்னுடைய தமிழர்களே, நம்முடைய அப்பா இருக்கிறே வேர்ல்டு பெஸ்ட் அப்பா நம்முடைய சொந்த பெஸ்ட் பையனை நமக்காக கொடுத்துருக்காரு இல்லையா? நமக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு இல்லையா? என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு? நம்முடைய பிள்ளைகள் தான். தேவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் இல்லையா? எப்படி தன்னுடைய அப்பா தேவனுக்கு பலி கொடுத்ததுக்கு, இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு வேற யாருமே இல்லையா? வேற தூதர்கள் இல்லையா? அவர் சொன்ன கீழ்ப்பயனுக்கு யாருமே இல்லையா? இந்த அந்த கலாச்சாரத்தை கீழ்ப்படியும் போது தேவன் தூதருக்கு வேலையே வந்துருக்காங்க. ஏன் ஏற்றிருக்காங்க? பெஸ்ட் அப்பா, பெஸ்ட் தன்னை கொடுத்தாக்கா அது உயிர்த்தல் கிடைக்கும் இல்லையா? அது போல நமக்கு பெஸ்ட் நமக்காக ஒரு பெஸ்ட் பையனை கொடுத்துட்டாங்க. எதுக்காக? பெஸ்டா வளர்த்தி அவர் முன்னாடி அந்த பலிபீடத்துல போய் அந்த பலி ஜீவத்தை கொடுக்கும் போது பெஸ்டா கொடுக்கணும். பெஸ்டா கொடுக்கணுமா இல்ல ஒர்க்ஸா கொடுக்கணுமா? அது யாரு? நம்ம கையில பெஸ்ட் அப்பா பெஸ்ட் தன்னை கொடுத்த மாதிரி நாம ஒரு தன்னை அப்படியே போய் கொடுக்கும் போது, அந்த ஊழியத்தில் ஈடுபடுத்தும் போது, அவன் கொடுக்கும் போது உண்மையே முக்கியமான ஒரு உதவிக்காரன். உனக்காக ஒரு பையனை கொடுத்த, அந்த பையனை சந்திக்கல, நீதியில கீழ்படிகளோட நீ என்ன பண்ணிருக்க கொடுத்துருக்கன்னு என்ன பண்றாங்க சந்திக்கணும் இல்லையா? அப்புறம் ஈசாக்கு கொலை பண்ணும் போது கொலை பண்ணிட்டா இல்லையா? லிட்டராவே கொலை பண்ணிட்டாரு. அப்போ ஏதாவது ஈசாக்கு அப்படின்றாரா? இல்ல. அது போலதான் அந்த வளர்ப்பு கரெக்டா வளர்க்கணும்னா, அந்த தெரிந்த புத்தியுள்ள ஆவியோட வளர்க்கணும்னா அந்த பசங்களும் அதே ஒரு மென்டாலிட்டியில வளருவாங்க. இதுல யாரோட சிந்தனை இருந்தா இதெல்லாம் வளர முடியும். எல்லா வீடும் ஏன்னா கிறிஸ்து இல்லாம, இந்த சிந்தை இல்லாம நாம எந்த ஒரு காரியமும் செய்ய முடியும். இப்பேற்பட்ட சிந்தனையில தேவ நீதிக்கு கீழ்பட்டு நாம நடந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளை அந்த சத்தியத்துல வளர்த்தி தேவன் முன்னாடி போய் கொடுக்கும் போது தேவன் அதுல மகிழ்ந்து கண்டிப்பாக கை கூறுவார் என்பதை முற்றிலுள்ள அனைவரும் சேர்ந்து ஒரு புது சிருஷ்டி குடும்பத்தில் அனைவருமாக சேர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்கலாம். அந்த ஒரு விஷயத்துல வளர்ச்சி நம்ம எல்லாருமே ஒட்டுக்கா தேவனுடைய ராஜ்யத்தில் சென்றிருந்த பிதாவுடைய தேவத்தாலே நம் அனைவரும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாங்க. பிதாவுடைய தேவனையாலும் கிறிஸ்துவின் மூலமாக மகிழ்ச்சி வருவாங்க. ஆமாம்.